தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் 275 ஆண்டுகளுக்கு பிறகு விஸ்வக்சேனா பிரதிஷ்டை மற்றும் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், விழாவுக்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? எவ்வளவு மக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி 275 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் திரளான பக்தர்கள் தற்பொழுது கலந்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 1750ஆம் வருடம் மார்த்தாண்டவர்மா மகாராஜா ஆட்சி காலத்தில்தான் அந்த தினம் கும்பாபிஷேகம், குறிப்பாக ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலை புதுப்பித்து மகா கும்பாபிஷேகம் என்பது அன்றைய தினம் நடத்தினார். அதன் பிறகு 275 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கும்பாபிஷேகம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது பொக்கிஷங்கள் கண்டெடுக்கப்பட்ட பின் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 2017ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் வழிகாட்டுதலின்படிதான் பத்மநாப சுவாமி கோவிலை புதுப்பிக்கும் பணி என்பது ஏற்கனவே நடைபெற்றது. ஆனால் கொரோனா தொற்று பரவல் காரணமாக அந்த திருப்பணி என்பது காலதாமதமானது. அதனைத் தொடர்ந்து 2021ஆம் வருடத்துக்கு பிறகு பல கட்ட பணிகளாக முன்னெடுக்கப்பட்டன. அதன் பிறகு முன்னதாக சேதமடைந்த சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விஸ்வநாத் சேனா அந்த விக்கிரகம் சேதமடைந்திருந்தன. அதே போன்று சன்னதியின் தங்கம் மூலம் பூசப்பட்ட கதவு பழுது என்பது ஏற்பட்டிருந்தன. மத வேலைகள் என்பது பல பகுதிகளில் நடைபெறாமல் இருந்தன. ஆனால் தொடர்ச்சியாக இந்த பணிகள் திருப்பணிகள் என்பது தற்பொழுது முடிவடைக்கப்பட்டு இன்றைய தினம் முதல் கட்டமாக திருவம்பாடி ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி கோவிலில் விஸ்வக்சேனா பிரதிஷ்டை என்பது நடைபெற்றது. அதன் பிறகு கோவில் கருவறையின் மீது அமைக்கப்பட்ட 3 கும்பங்கள், அதே போன்று ஒற்றக்கல் மண்டபத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கும்பம் என 4 பகுதிகளில் அந்த கும்பாபிஷேகம் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முன்னதாக கோயிலின் தலைமை என்ஆர் பிரதீப் நம்பூதிரிபாத், அதே போன்று என்ஆர் சதீசன் நம்பூதிரிபாத், அதே போன்று சகி நம்பூதிரிபாத் என பல்வேறு நம்பூதிரிகள் தலைமையில் அங்கு கோவில் தலைமை கோவிந்தன் நம்பூதிரிபாத் தலைமையிலும் அந்த சடங்குகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 275 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கேரள ஆளுநர் விஸ்வநாதன் அர்லேக்கர் மற்றும் திருவிதாங்கூர் மன்னர் பரம்பரையை சார்ந்த லட்சுமிபாய் பண்டராட்டி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் என்பது கலந்திருக்கின்றனர். நீண்ட வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் இந்த கும்பாபிஷேக நிகழ்வால் பத்மநாப சுவாமியின் பக்தர்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்பது அடைந்திருக்கின்றனர். உலகம் முழுவதும் இருக்கும் அந்த பக்தர்கள் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகின்றனர். அது மட்டுமின்றி திரளான பக்தர்கள் தற்பொழுது கோயிலிலும் குவிந்து அந்த தரிசனத்திலும் ஈடுபடும் காட்சியை பார்க்க முடிகிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.